வீட்டிலையே அரிசி மாவு வச்சு பாஸ்தா செஞ்சு இந்த மாதிரி ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கொதித்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இந்த மாவை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பாஸ்தா மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா நான் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கோங்க. எல்லா மாவையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்ட பிறகு ஒரு இட்லி பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த எல்லா பாஸ்தாவையும் ஒரு 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டான அளவில் வெந்திருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 10-15 கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 3-5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு பெரிய தக்காளியை வெட்டி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் கேரட் இருக்குல்ல, அதை சீவி தண்ணியில் கொஞ்சோண்டு வேக வச்சு அதை சேர்த்துக்கலாம். அப்போ இதோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் தேவைக்கேற்ப உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் நல்ல மசாலா வாசனைலாம் போயிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்தா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிச்சோன்னு நல்லா சாஃப்டாக வரணும். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். நம்ம செஞ்சு வச்சுருந்தெல்லாம் இதில் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் அந்த சாஸி ஃபீல் வர்றதுக்காக நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா வதங்கினதும் கொஞ்சம் வெள்ளை எள்ளு, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடாக சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான ரைஸ் ஃப்ளோர் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Don't forget to like, share, comment and subscribe.